போராட்டம் ஜனநாயகம் நடக்கும்போது காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவர்களை ஒடுக்கும் விதமாக மனித உரிமை மீறல் போல அவர்களை தரன்னு இழுத்துட்டு போகிறது, ஏதோ கொலை குற்றம் கொலை பண்ண மாதிரியான நிலை, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த நிலைப்பாடு எல்லாமே வன்மையாக கண்டிக்க வேண்டிய செய்தி. இதை நாங்கள் தமிழ் புலி வச்சு வன்மையாக கண்டிக்கிறோம். தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, இப்போது ரீசனாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த வைரலான வீடியோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய வீடியோ தான் இன்றைக்கி பேசு பொருளாகவே போயிட்டுருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேலாண்மையினுடைய அமைச்சர் சரத்குமார் அவர்களுடைய இந்த வீடியோவானது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னா அவர் திருமணமாகி குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே அவருடைய குழந்தையும் அவருடைய மனைவி குடும்பத்தோட சென்னையில் இருக்கக்கூடிய IPL மேட்ச்சு அந்த போட்டியை பார்க்க போயிருக்கிறாரு சேப்பாக்கம் மைதானத்தில். அப்படி அந்த சில மாதங்களே அந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல அவருக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுது. அந்த குழந்தைக்கு உடனே டேப்லெட் எடுக்கிறாங்க. டேப்லெட் எடுத்து அதை பொடி பண்ணி கொடுத்ததாக தான் அவருடைய விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த பொடி பண்ணது அவருடைய மனைவி அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடனே டேப்லெட்டை அந்த குழந்தை குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த டேப்லெட்டை தண்ணியில் கரைச்சி ஊற்றுறதுக்காக நான் என்னுடைய கணவர்கிட்ட அந்த டேப்லெட்டை கொடுத்தேன், அவர் பொடி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை பிறந்து சில நாட்கள் ஆன அந்த குழந்தைக்கு IPL மேட்ச் நடக்கக்கூடிய போட்டியின் போது அந்த மைதானத்தில் குடும்பத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தை உடம்பு சரியாமல் போய் அந்த குழந்தைக்கு சடனாக டேப்லெட் எடுத்து அந்த டேப்லெட்டை பொடி பண்ணி உடனே கொடுக்க சொல்லி கொடுத்ததாக அவங்க அந்த விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தேகம்தான், குழந்தை பிறந்து சில நாட்கள்லே ஆன அந்த குழந்தைக்கு சடனாக பேராசிட்டமால் டேப்லெட்டை கூட எடுத்துக்கிட்டோம். ஒரு குழந்தைக்கு சில நாட்கள் ஆன குழந்தைக்கு உடனே அந்த டேப்லெட்டை பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாமான்னு தெரில. அது ஆக்சுவலி அது மருத்துவ சார்ந்த விஷயங்கிறதுனால எனக்கு சின்ன சந்தேகமாயிருச்சு. அதனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அந்த 500 அத்தாள் மற்றும் அந்த பொடி ஒரு ATMல அதை பொடி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் ஐடென்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பொடிக்கு முன்னால் டேப்லெட் வச்சுருப்பாங்க. இப்போ இவ்வளோ வீடியோ எடுத்துவீங்க, அந்த அதையும் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டை எடுத்து வச்சு பொடி பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ அப்போது 2 விதமான சந்தேகங்கள் இருக்குது. குழந்தை பிறந்து சில நாட்கள் ஆன அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சில நாளே ஆன அந்த வீடியோவை அவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. சில நாளே ஆன நாட்களான அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் IPL மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது மைதானத்தில் திடீர்னு உடம்பு சரியாமல் போய் உடனே டேப்லெட் எடுத்து தன்னுடைய மனைவி பொடி பண்ணி கொடுக்க சொன்னதாகவோ அதனால் அந்த பொடி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இது எந்த மாதிரியான உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது நிச்சயமாக இது ஒரு முன்னுக்கு முரண்பாடான நிலைப்பாடாக உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இப்படியான நிலைப்பாட்டில் ஒரு அரசனுடைய ஒரு அமைச்சர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. அது போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அது பரவலாக்கப்பட்டிருக்கு. அது வைரல் வீடியோவே போயிடுச்சு. இதை சரியா தப்பா அப்படிங்கிறத அவருடைய இப்போ ஒரு சமூக வலைத்தளம் ஒரு வைரல் வீடியோ பரவிட்டு இருக்கு அப்படின்னா உண்மைத்தன்மைக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னா சட்டத்தை நடவடிக்கைகள் மாற்றுக்கிறது இல்லை. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு வரவும் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மற்றும் பல பேர் அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கூடுதலாக இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேலாண்மை அமைச்சர் சரத்குமார் அவர்களை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டமும் கூடுதலாக போதைப்பொருள் விழிப்புணர்வு சார்ந்த ஒரு போராட்டமாகவே அது அறிவிக்கப்பட்டு போராட்டம் நடத்தும்போது சென்னையில் எழும்பூரில் காவல்துறை இப்போ எந்த ஆட்சி வந்தாலுமே மாற்றம் வரும். இந்த ஆட்சியில் எந்த ஆட்சிக்குமே நிரந்தரம் இல்லை. அப்போது நிரந்தரம் இல்லாத யார், அதாவது தமிழ்நாடு மக்கள் யார் உண்மையாலையும் உழைக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இப்படியான நிலைப்பாடு தான் இருக்குது. ஸோ எழும்பூர் நடக்கும்போது எழும்பூரில் ஒரு ஜனநாயக முறையில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மற்றும் ஒரு அமைச்சர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு,
இதை வந்து சுட்டி காட்டுறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை ஜனநாயக முறையில் சுட்டி காட்டுறது எல்லாருடைய கடமையும் கூட. தவறு பண்ணால் சுட்டி காட்ட வேண்டியது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை. அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தப்பு இருக்குது, எங்களை வளர்ந்து பரப்புகிறாங்கன்னா வழக்கு தொடுத்து அதை கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக ஆளுகிற அரசு, அந்த காவல்துறையானது ஒரு ரொம்ப ஒரு இறுக்குத்தனமாக ஒரு மனித மீறல் போல அந்த போராட்ட களத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய அல்லது அந்த போராட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பாளர்களை இழுத்துக்கிட்டு போகிறது, அதை வந்து மிக மோசமான முறையில் ட்ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய செய்தி. காவல்துறை ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த போராட்டம் அமைச்சராகவே இருந்தாலும் கூட அது ஜனநாயக முறையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நாங்கள் சுட்டி காட்டுறோம், அதோடு போதைப்பொருள் விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்துகிறோன்னு சொல்லி அந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது வந்து அடிப்படையான கடமையும் கூட. அப்போ ஒரு போராட்டம் ஜனநாயக முறை நடக்கும்போது காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவர்களை ஒடுக்கும் விதமாக மனித உரிமை மீறல் போல அவர்களை வந்து தரன்னு இழுத்துட்டு போகிறது, ஏதோ கொலை பண்ண மாதிரியான நிலை, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த நிலைப்பாடு எல்லாமே வன்மையாக கண்டிக்க வேண்டிய செய்தி. இதை நாங்கள் தமிழ் புலி வச்சு வன்மையாக கண்டிக்கிறோம்.